மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் சிபிஎம் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். நீங்க விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜ்குமார், வணக்கம். மதுரை நாடாளுமன்ற தேர்தல் திமுக கூட்டணி கட்சி சார்பில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி லோக்சபா தேர்தல் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக மற்றும் தேசிய கட்சியான பாஜக ஆகியவை 3 அணிகளாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறது. மார்ச் 20இல் வேட்புமனு தாக்கல் துவங்கிய நிலையில இன்று அதாவது அதிமுக சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. அதே மாதிரில திமுக கூட்டணி கட்சியான மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் அவர் அமைச்சர்களான பி.டி. பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி ஆகியோருடன் அவர் ஊர்வலமாக வந்து இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான சங்கீதா முன்னிலை வேட்புமனு தாக்கல் செய்தார். இவர் தாக்கல் செய்த பின்பு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த வேட்புமனு மீதான பரிசீலனை 28ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. வேட்புமனுக்களை திரும்ப பெறும் தேதி 30ஆம் தேதி கடைசி நாளாக அறிவித்திருக்கிறார்கள். வேட்புமனு அளிப்பதற்காக 5 பேர் மட்டுமே அனுமதி தரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்துல பேரிகார்டர் அமைத்தும் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு 5 பேர் மட்டுமே அனுமதித்தனர். அதே போல மாவட்ட ஆட்சியர் வளாகம் முழுவதுமே ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். அவர் கடந்த முறை இந்த சு வெங்கடேசன் என்பவர் கடந்த முறை அவர் தேர்தலில் அதாவது மார்க்சிய கம்யூனிஸ்ட் சார்பில் திமுக கூட்டணி சார்பில் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக இருக்கிறது. கடந்த இந்த 5 ஆண்டுகளாக அவர் மதுரை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராகவும் இருக்கிறார். அவர்தான் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார்.